ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பொங்கல் அன்றைக்குமா வந்திருக்க ஒரு அசத்தலான தமிழக அரசு கூட்டுறவுத்துறை வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்க முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்மளோட வீடியோஸோட அப்டேட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ நீங்கள் அது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து வீடியோ மிஸ் பண்ணால் கூட அந்த அப்டேட் மூலமாக நீங்கள் வந்து எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வந்து அது உதவியாக இருக்கும். இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே 12th டிப்ளமோ டிகிரி என்ன படித்தா ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 28,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. அது போக அலவன்சஸும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் இன்றைக்கினா February மாதம் 28ஆம் தேதிக்கு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்டிங் வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா சிம்கோவில் தான் வந்திருக்கு. அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து வந்திருக்கு. இதில் வந்து மொத்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 48 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதாவது ஜென்ரல் வந்து 23 வேகன்சியும், ஓபிசிக்கு வந்து 12 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 6 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 4 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் நிற்கின்னா நம்ம வந்து ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்கு ஜாப் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், யூஆர் அடுத்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 21லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 21லேருந்து 33 வயசுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 5,200 20,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து மொத்தம் 12 வேகன்சிஸ். அதுவே சேல்ஸ்மேனுக்கு வந்து 6,200 26,200 வரைக்கும் கொடுக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் 22 வேகன்சி. சூப்பர்வைசர்ஸை பொறுத்த வரைக்கும் 6,200 28,200 வரைக்கும் கொடுக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 14 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ஜாப்க்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து இப்போ ப்ரொபேஷன் பீரியட் வந்து எத்தனை நாள்னா 325 நாள் வந்து நம்ம வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஜாப் தான். பட் ப்ரொபேஷன் பீரியட் வந்து நம்ம சர்வ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேல்ஸ்மேனுக்கு வந்து 8,000, சூப்பர்வைசர்ஸுக்கு வந்து 10,000 கொடுக்க சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து 60% மார்க் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வந்து எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 10th ITI 12th பாஸ் பண்ணி தான் எலிஜிபிள். சேல்ஸ்மேனுக்கு வந்து 12th ITI எனி டிப்ளமோ படிச்சிருந்தா எலிஜிபிள். சூப்பர்வைசருக்கு வந்து எனி டிகிரி படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் பர்சனல் இன்டர்வியூ உண்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். இது வந்து 30 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆப்டிடியூடும் மென்டல் எபிலிட்டி இருக்கும். அது வந்து 25 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அப்படி இல்லைனா செரிகல்ச்சர் வந்து 25 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து 20 மார்க் இருக்கும். மொத்த எக்ஸாம் டைமிங் வந்து 1.5 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மொத்த டோட்டல் மார்க் வந்து 100 மார்க்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொபேஷன் அண்ட் ட்ரைனிங் பற்றி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த அப்ளிகேட்ஸ்லாம் செலக்ட் ஆகிறோம் அவங்க வந்து 365 நாள் ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், யூஆர், இடபிள்யூஎஸ் அப்ளிகன்ஸுக்கு வந்து 500 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 250 ரூபா சொல்லியிருக்காங்க. அது போக கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீ வந்து நான் ரீஃபண்டபிளுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நம்ம பே பண்ணலாம், ஆஃப்லைன் மூலமாக பே பண்ணலாம். ஆன்லைன் மூலமாங்கிறது அதுக்கு வந்து இந்த www.simcoagri.com போய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ஆஃப்லைன் மோட்னா அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கான கடைசி டேட்னா February மாதம் 29ஆம் தேதிக்கு நம்ம அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸும் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. அது போக நீங்கள் இதில் கேட்டிருக்க இந்த 10 சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வந்து நீங்கள் அதோட ஜெராக்ஸையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்புங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக வந்து அனுப்பக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் நம்ம வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கணும். அது போக சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து சிலபஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் ஆர் செரிகல்ச்சர் இதுக்கான சிலபஸுமே கீழே கொடுத்துருக்காங்க. அதுவுமே என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.